என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 21. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு 9 மணி அளவில் தான் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் காட்டுப்பாதை வழியாக குற்றவாளியான பாக்கியராஜை கைது செய்து அழைத்து வர முடியாத நிலையில் காலை அவனை கைது செய்வதாகவும் அதுவரை வீட்டு காவலில் வைப்பதாகவும் தன் மேலதிகாரியிடம் அழைத்து கூறிவிட்டுதான் பிறைசூடனும் மற்ற அதிகாரிகளும் பிறைசூடனுக்காக ஏற்பாடு செய்திருந்த வீட்டிற்கு புறப்பட்டனர். உமாபதி வீடு ரத்தினாவை இழந்த அன்றைய தினத்தை விட மயான அமைதியிலும் சோகத்திலும் ஆழ்ந்து கிடக்கிறது. ஒருவரும் தூங்கவில்லை. ஊராரும் அங்கேயேதான் இருக்கிறார்கள். ரத்தினா அம்மா தன் அம்மா மடியில் படுத்து விழிமூடி இருந்தாலும் அவரது விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு 10 முறையாவது சேனாபதி பூட்டிய கதவை எட்டி உதைத்து விட்டான். அண்ணா, இவன் ஜெயிலுக்கு அனுப்புனா இவன் தண்டனை முடிஞ்சு திரும்பி வந்து திரும்பவும் இதே தப்ப வேற ஒரு ஊர்ல செய்யதான் போறான். இவனுடைய ஊர் மக்கள் செஞ்ச அதே தப்ப நாம ஏன் செய்யணும்? இவனை இங்கேயே கொன்னு புதைச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். இனி இவனால எந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்படவே கூடாது. ஆவேசமாக சேனாபதி கூற, சேனா, நம்மள நம்பிதான் பிறைசூடன் இவனை வீட்டு காவல்ல வச்சுட்டு போயிருக்காரு. அவருடைய பதவிக்கு ஒரு களங்கம் இல்ல, அவருடைய மேலதிகாரிகள் முன்னாடி ஒரு தலை குனிவ நாம ஏற்படுத்த கூடாது. இவனை வெட்டி புதைக்கதான் எல்லாருடைய மனசும் விரும்புது. ஆனா என்ன ஆனாதான் நம்ம ரத்னாவ நம்ம பார்த்ததை விட இந்த பொறுக்கிதான் அதிகம் பார்த்திருப்பான். அவ வீட்டுலதானே அத்தான் விடிச்சதும் போய் உட்காருவான். நைட்டு வரைக்கும் அங்கதானே உட்கார்ந்து இருப்பான். அவளை கொலை பண்ண இவனுக்கு எப்படி மனசு வந்தது? அவ இவனை எந்த அளவு நம்பினதால இவனுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து யார்கிட்டையும் இவனை காட்டி கொடுக்காம முதல்ல அவன் பேசட்டும், அவனுடைய நியாயத்தை கேட்டதுக்கு அப்புறமா மத்தவங்க கிட்ட பேசிக்கலான்னு நினைச்சிருப்பா. படுபாவி கொண்டுட்டானே, கோபமாக கூறிய வைரா, இவனை யார் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன் என்றவள் ஓடி சென்று சுத்தியல் ஒன்றை எடுத்து வந்து பூட்டை உடைக்க ஆரம்பித்தாள். பயந்து நடுங்கியபடி ஆட்டம் போடும் கதவையை பார்த்து கொண்டிருந்த பாக்கியராஜுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. பூட்டு உடைப்பட்டால் தன் மரணம் உறுதி. வீட்டில் உமாபதி வீட்டார் மட்டுமா, ஊரே அல்லவா கூடியிருக்கிறது. கை கால் தலை என்று பித்தெடுத்து விடுவார்களே. அச்சம் அவனை விழுங்க கதவையே இணைக்காமல் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஆவேசமாக வைரா பூட்டை உடைக்க முயல உமாபதி அவளை தடுத்தான். வைரா, நீ எப்பவுமே சுயநலமா தான் யோசிப்பியா? நீ செய்யற செயல்களால அடுத்தவங்க பாதிக்கப்படுறது உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா? கோபமாக கேட்டவன் அவள் கையில் இருந்த சுத்தியலை பறித்தான். போங்க, போய் எல்லாரும் தூங்குங்க. அவனது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஊரும் கலைந்தது. வீட்டாரும் ஒவ்வொரு அறைக்கு சென்று படுத்துக் கொண்டனர். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி நிம்மதியாக அங்கிருந்த படுக்கையில் வந்து படுத்துக் கொண்டான் பாக்கியராஜ். ஜெயில தள்ளுனாலும் தூக்கு தண்டனை ஒன்னும் கிடைக்காது, பாத்துக்கலாம். தனக்கு தானே கூறிக்கொண்டவன் நிம்மதியாக விழிகளை மூடினான். சில நிமிடங்களில் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் சென்று விட்டான். ஆனால் நிம்மதி இழந்த உமாபதி வீட்டார் விழி மூடி படுத்திருந்தாலும் ஒருவருக்கும் உறக்கம் வரவில்லை. இப்போது நள்ளிரவை தாண்டி இருந்தது. வைரா, மாணிக்கா இருவரும் ஒரு அறையில் தான் படுத்திருக்கிறார்கள். இருவருக்கும் உறக்கம் வரவே இல்லை. வைரா உறங்குகிறாள் என்று மாணிக்காவும், மாணிக்கா உறங்குகிறாள் என்று வைராவும் நினைத்தாள். எப்போதோ தன் செல்லை எடுத்து வைரா பார்க்கும் போது 2 மணி. ஊரே உறங்கிவிட்டது. படுக்கையை விட்டு எழுந்தவள் மெதுவாக சமையல் அறைக்கு வந்தாள். என்ன வைரா, என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா கிச்சனுக்கு வந்திருக்க? பின்னால் இருந்து மாணிக்கா குரல். திரும்பி பார்த்தவள், சத்தம் போடாத, அந்த பொறுக்கிய இங்கேயே வெட்டி கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக போறேன். அது என்ன நீ மட்டும் போறது? நானும் உன் கூட வரேன். சரி சரி, சத்தம் போடாத என்று கூறிய வைரா பெரிய வெட்டு கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டாள். வா, அந்த பூட்டை உடைச்சிட்டு அவன் தலையையும் சேர்த்து சீவிடலாம் என்று கூறியபடியே ஒரு பூனை போல் பார்த்து பதுங்கி பாக்கியராஜை அடைத்து வைத்திருக்கும் அந்த அறையை நோக்கி நடந்தாள். அவள் பின்னால் மாணிக்காவும் வந்தாள். எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது. ஹாலில் மட்டும் ரத்தினா புகைப்படத்தின் கீழே ஒரு சிறு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் ரத்தினா அவர்களை பார்த்து புன்னகைக்கிறாள். அவளை வேதனையோடு பார்த்தபடியே அவளை தாண்டி பாக்கியராஜ் அடைப்பட்டிருக்கும் அந்த கதவின் அருகில் இருவரும் வந்துவிட்டனர். ஏய், இந்த பூட்டை தூக்கிப்பிடி, நான் இதை ஓங்கி ஒரு போடு போடுறேன். வைரா கூற, சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துட மாட்டாங்களா?
வருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் கதையையும் முடிச்சிடுறேன். நீ முதல்ல பூட்டை தூக்கி பிடி. வைரா கூற மாணிக்கா பூட்டை கையில் ஏந்தினாள். அவனை உங்க 2 பேரால தனியா கொலை பண்ண முடியுமா? திடுக்கிட்டு இருவரும் திரும்பி பார்த்தனர். அவர்கள் பின்னால் நிற்கிறான் உமாபதி. ஐயோ அத்தா என்று கூறிய இருவரும் தலை குனிந்து நிற்க, இவனை கொன்னுட்டு யாரும் ஜெயிலுக்கு போக கூடாது, அதனாலதான் நான் பொறுமையா காத்திருந்தேன். எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நீங்க வந்து நிக்கிறீங்க. அதை கேட்டதும் மகிழ்ச்சியோடு இருவரும் தலை உயர்த்தி அவனை பார்த்தனர். அவன் கையில் ஒரு சேலை இருக்கிறது. அதை கண்டு புரியாமல் வைரா மாணிக்கா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அத்தா இந்த சேலை எதுக்கு? வைரா கேட்டாள். அவமானம் தாங்காம அந்த பாக்கியராஜ் இந்த சேலையில் தானே தூக்கு மாட்டி சாக போறான். இருவருக்கும் சட்டென்று விஷயம் புரிந்தது. ஆனாலும் ஐயோ அத்தா, இந்த ரூம்ல வேற எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது, சேலை மட்டும் எப்படி வந்ததுன்னு போலீஸுக்கு டவுட் வராதா? வைரா கேட்டாள். வரதான் செய்யும். அவனுடைய கதையை முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டியோட கொஞ்சம் சேலைகளை கொண்டு வந்து இங்க இருக்க பீரோல வச்சிடலாம். போலீஸுக்கு எந்த சந்தேகமும் வராது. இது நல்ல ஐடியா, வைரா மாணிக்கா இருவரும் கூறினர். அண்ணா, இது தப்பாட்டம். பின்னால் இருந்து சேனாபதி குரல். தலை திருப்பி மூவரும் பார்த்தனர். டேய், நீ தூங்கலையா? உமாபதி கேட்க, இவனை ஒழிக்காம எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சரி, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா விடிஞ்சிடும். எங்க பாருங்க, நீங்க 2 பேரும் அங்க இருந்து தள்ளி நில்லுங்க, நான் சத்தம் இல்லாம பூட்டை திறக்கிறேன். உமாபதி கூற வைரா மாணிக்கா இருவரும் நகர்ந்து நின்றனர். பூட்டப்பட்ட கதவின் முன்னால் வந்து நின்ற உமாபதி தன் பாக்கெட்டில் இருந்து அந்த கொத்து சாவியை வெளியே எடுத்து அதில் ஒவ்வொன்றையாக பூட்டில் போட்டு திறக்க முயன்றான். எந்த சாவியும் பொருந்தவில்லை. இந்த சாவி பொருத்தமா இருக்கும் என்றபடி நீண்டு வந்த அந்த கரத்தை கண்டு அதிர்ந்து போன அனைவரின் உதடுகளும் பிறைசூட நின்றது. ஆமா, நானே தான். இந்தாங்க சாவி. அவனுக்கு நீங்க கொடுக்க நினைச்ச தண்டனையை தான் நான் கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா உங்க கையால அவனை தண்டிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தூக்கம் வரும், நிம்மதினா அத நான் தடுக்கல. சாவியை நீட்டியபடியே பிறைசூடன் நிற்க, தேங்க்ஸ் பிறைசூடன் என்று கூறி அதை வாங்கி கொண்ட உமாபதி சத்தம் இல்லாமல் பூட்டை திறந்தான். அதோ படுக்கையில் நிம்மதியாக படுத்து உறங்குகிறான் பாக்கியராஜ். உமாபதி, சேனாபதி, வைரா, மாணிக்கா 4வரும் அறைக்குள் செல்ல அமைதியாக அறையின் வெளியே நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தான் பிறைசூடன். ரத்தினா எப்படி மூச்சு திணறி துடி துடித்து இறந்தாளோ அதே மரணத்தை 4வரும் சேர்ந்து பாக்கியராஜுக்கு கொடுத்தனர். ஹாலில் அப்போதும் அழகான புன்னகையை உதிர்த்து படமாக சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தாள் ரத்தினா. மறுநாள் காலை தன் சக அதிகாரிகளோடு உமாபதி வீட்டிற்கு வந்த பிறைசூடன் பாக்கியராஜை அடைத்து வைத்திருக்கும் அந்த அறை கதவை திறக்க மின்விசிறியில் தூக்கிட்டு தொங்கும் பாக்கியராஜை தான் ஊர் கண்டது. பிறைசூடனோடு வந்த அதிகாரிகள் மேலதிகாரியை அழைத்து விஷயத்தை கூற பிறைசூடனுக்கு மேலதிகாரியிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் அழைப்பை ஏற்க அவனது அலட்சியத்தை கண்டித்து பணி இடைநீக்கம் செய்வதாக மேலதிகாரி அறிவித்தார். தேங்க்யூ சார் என்று புன்னகையோடு கூறிவிட்டுதான் அழைப்பை துண்டித்தான் பிறைசூடன். அவன் தோளை தட்டிய அவனது சக அதிகாரிகளும் புன்னகைத்தனர். இந்த கேஸை எப்படி முடிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அப்படியே முடிச்சிட்டீங்க. எங்க மனம் கூட இந்த முடிவை தான் விரும்புது. இதுதான் சரியான முடிவு, ஒரு அதிகாரி கூற. இந்த 3 மாசமும் எப்படி என்ஜாய் பண்றதா இருக்கீங்க? சதீஷ் என்ற அதிகாரி தான் கேட்டார். இல்ல சார், இந்த 3 மாசமும் பிறைசூடன் சார் எங்க கூட எங்க ஊர்ல தான் இருப்பாரு, உமாபதி தான் கூறினான். அப்ப சரி, நாங்க கிளம்புறோம் என்று கூறி அதிகாரிகள் விடை பெற சிறிது நேரத்தில் நானும் கிளம்புறேன் என்று பிறைசூடன் கூறினான். வைரா விழிகளோ ஏக்கமாய் அவனை பார்த்தது. தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ற தவிப்பு அந்த விழிகளில் அப்பட்டம். ஆனால் பிறைசூடன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இல்ல பிறைசூடன், உங்கள மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட ஒருத்தர் கூட கொஞ்ச நாளாவது இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். பிளீஸ், 3 மாசம் நீங்க எங்க கூட தங்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு மாசமாவது எங்க கூட தங்கலாமே பிளீஸ். உமாபதி கெஞ்ச அந்த கெஞ்சலுக்காக சரி என்றான் பிறைசூடன். அந்த சம்மதம் வைரா மனதையும் குளிர்வித்தது. பெருமாள் பிறைசூடனின் முன்னால் வந்து நின்றான். சார், குற்றவாளி பத்தி நீங்க ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு கொடுக்கல. அதுல எனக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்ல. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காட்டி என்ன சார், ஒரு பெரிய சாபத்தை எங்க ஊர்ல இருந்து நிரந்தரமா தொடச்சிருந்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சத்தியமா என் இதயத்தை தொட்டு சொல்றேன் சார். நான் மன நிறைவோட தான் உங்ககிட்ட இருந்து போறேன். தேங்க்யூ சார் என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் மன நிறைவோடும் விடை பெற்றான் பெருமாள். பிறைசூடன் தான் முதலில் தங்கியிருந்த அதே அறையிலேயே தங்கிக் கொண்டான்.
2 நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது. இந்த 2 நாட்களும் 3 அத்தைகளும் அவர்களது வீட்டிற்கு செல்லவில்லை. அவர்களது அப்பா அம்மா வீட்டிலேயே தங்கிவிட்டனர். பிறைசூடன் இங்கிருந்து செல்லும் வரை மூவரும் இங்கேயே இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அனைவரிடமும் மிகவும் சகஜமாக பேசி பழக ஆரம்பித்திருந்த பிறைசூடன் வைராவை மட்டும் கண்டு கொள்ளவே இல்லை. அவளாக வந்து ஏதாவது பேசினால் கூட ஆம் இல்லை என்று ஒற்றை வார்த்தையில் அவளுக்கு பதிலளித்தான். தான் அவனை விட்டு விலகிச் சென்றால் தன்னை தேடி கண்டுபிடித்து தன்னை மிகவும் கொடூரமாக வேட்டையாடுவான் என்று அவன் கூறியிருந்தாலும் அவன் அப்படி ஒரு கொடூரனாக மாறாமல் அகிம்சா வழியில் அவளை தண்டிக்கும் போது அவள் உடலில் எந்த காயமும் ஏற்படவில்லைதான். ஆனால் அவளது இதயம் ரணமாகி அதில் ரத்தம் கசிகிறதே, அதை யார் அறிவார்? அவள் மனம் புண்பட்டு வேதனையில் துடிக்கிறதே, அதை யார் அறிவார்? இப்படி தன்னை சூறையாடுவான் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை. அவனது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஈட்டியாக அல்லவா அவள் இதயத்தை தைக்கிறது. அவளை கண்டு கொள்ளாமல் அவன் இருப்பது அவள் வேதனையை இன்னும் அதிகமாக்குகிறது. அவரிடம் மன்னிப்பு கேட்க அவள் தயாராக தான் இருக்கிறாள். ஆனால் அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனம் அவனுக்கு இருக்கிறதா? அதுதான் சந்தேகம். ஆனாலும் இந்த 1 மாதத்தில் அவன் மனதை எப்படியும் மாற்றி விடுவது என்ற முடிவோடு இருந்தாள் வைரா. பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.